தியானித்த அந்த வசனத்துடைய ஒரு பகுதியை கூட தியானிப்போம். அது ஒரு சாமுவேல் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 11, 12வது வசனங்களை படிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலிலே ஒரு காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இது யதார்த்தமாக திடீரென்று நடைபெறுகிற ஒரு சம்பவம் அல்ல. அல்லேலூயா. அவர் சோதரம் எவ்வளவோ காலமாய் ஏலியின் குடும்பத்திலே அந்த ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை கூட அநேக எதிர்பார்ப்போடு கூட பிரதிஷ்டைகளோடு கூட ஆரம்பிக்கப்படுகிற கிறிஸ்தவ வாழ்க்கைகள். ஆனால் சில சமயங்களிலே அநேக குடும்பங்கள் அழிந்து விடுகிறது அல்லது குடும்பங்கள் சிதைந்து விடுகிறது. ஏன் அப்படி நடக்கிறது என்று யாரும் அநேகர் சிந்திப்பதில்லை. அல்லேலூயா. நாங்கள் என்ன தவறு செய்தோம், என்ன செய்தோம் என்று தங்களை நியாயப்படுத்துவார்களே ஒழிய தங்களை ஆராய்ந்து பார்ப்பது அரிதான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பிரதான தேவ மனுஷன், முதிர்ந்த வயதிலே ஒரு தேவ மனுஷன், சமாதானத்தோடு இளைப்பாறுதலை பிரவேசிக்கிற ஒரு மனுஷன், அவனுடைய வேதனையான ஒரு முடிவை இதிலே பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம், எச்சரிப்பின் சத்தங்களை நாம் கேட்கும் போது நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பும் போது அந்த ஸ்தோத்திரம், அந்த காரியங்களிலே கர்த்தர் நமக்கு விடுதலை தர போதுமானவராய் இருக்கிறார். இங்கே பார்க்கும்போது அந்த தேவனாகிய கர்த்தருடைய அந்த குற்றச்சாட்டு அல்லது அவருடைய கோபத்திற்கான காரணம், நான் எச்சரிக்கை பண்ணினேன், நான் எச்சரித்தேன், ஆனாலும் அவன் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்து கொள்ளவில்லை, திருத்திக் கொள்ளவில்லை, தன்னுடைய பிள்ளைகளை நேரான வழியில் நடத்தவில்லை. அல்லேலூயா. சோத்திரம். அப்படியாக அந்த காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்றதை பகல் வேளையிலே கூட தியானித்தோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம எப்படிப்பட்ட தப்பிதங்கள் நம்முடைய குடும்பங்களில் நடைபெறாமல் இருக்க, எப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு நம்முடைய குடும்பங்களில் சம்பவியாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன செய்வேன், ஆலோசனை. தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அகாலமான ஒரு முடிவுகளோ இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளோ சம்பவித்ததாக நாம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. பிரதிஷ்டையின் மகனாய் பிறந்தவர் தான் சகோதரன் யோவான் ஸ்நாபகன். அவருடைய முடிவு நல்ல முடிவாயிருந்தது. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்த மனுஷன். அல்லேலூயா. அவன் தகப்பனாருக்கு தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருந்தார், அவனை வளர்க்க வேண்டிய முறையை சொல்லிக் கொடுத்திருந்தார். அதிலிருந்து அவர்கள் கொஞ்சம் கூட மாறாமல் அந்த ஸ்தோத்திரம், யோவான் ஸ்நாபகனுடைய பெற்றோர் அவரை வளர்த்தது நிமித்தம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக, தேவனுடைய ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, அல்லேலூயா, ஆண்டவருக்காய் வாழ்ந்த மனுஷன் என்று நாம் பார்க்கிறோம். பிரதிஷ்டைகளை நம்ம மீறும் போது நாம் எதிர்பாராத நம்முடைய சோதர வாழ்க்கையிலே நாம் நினைக்காத சம்பவங்களுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்து விடுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், மனோவா தம்பதிகளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் புத்திரனாய் சிம்சோனை கொடுத்தார். அல்லேலூயா. அவனுக்கு நிறைய விதிமுறைகளை ஆண்டவர் சொன்னார். இவன் நர்சரிய விரதம், இவன் இப்படிதான் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று. அல்லேலூயா. அவனை சரியாக வளர்த்தார்கள். அவன் வளர்ந்து பெரியாளான போது அவன் தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொண்டான் என்று, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே அவன் ஈடுபட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நடந்தது என்ன? அகோரமான ஒரு முடிவுக்கு கர்த்தர் அவனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இதுல நம்ம அநேக காரியங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தீத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். அவர்களுடைய வாய் அடக்கமாய் இருக்க வேண்டும். இழிவான அற்பமான ஆதாயங்களுக்காக தகாதவைகளை உபதேசித்து பாத்தீங்களா? அல்லேலூயா. தவறு என்று சொல்ல வேண்டும். வாய் அடக்கமாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை பேசக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலங்களிலே, கடைசி காலங்களிலே அற்பமான ஆதாயங்களுக்காக, சில நன்மைகளுக்காக எதையாவது பேசி, அல்லேலூயா, அவங்க இடறிடுவாங்க, அதை செய்திருவாங்க, இதை செய்திருவாங்க, சில காரியங்களை நாம் மூடி முழுகி பார்ப்ப செய்கிறதுனால முழு குடும்பமும் என்ன செய்யப்படுகிறது? கவிழ்ந்து போகிறது.
முழு குடும்பம் என்ன செய்யப்படுகிறது? கவிழ்ந்து போடுகிறது. பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆமா, அடக்கமாய் செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செய்திருந்தானா, அல்லேலூயா, ஆமா, ஒரு மனுஷன் நிமித்தம் முழு குடும்பம் என்ன செய்யப்படுகிறது? கவிழ்ந்து போகிறது. உங்களுக்கு இன்னும் ஒரு சம்பவம் நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆகானுடைய குடும்பம் தவறு செய்தது ஒரே ஒரு ஆகான் தான். அல்லேலூயா. அந்த ஒரு ஆகானின் நிமித்தம் முழு குடும்பமும் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டு போய்விட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலங்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. எங்களுக்கு நீர் ஆலோசனை செய்யும். எங்கள் குடும்பம் அழிந்து போய்விடக் கூடாதப்பா. எபேசியர்ல படிக்கிறோம் அல்லவா? கர்த்தர் சபையை போஷித்து என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? காப்பாற்றுகிற தேவன். நம்மை அழிக்க வேண்டியது தேவனுடைய சித்தம் அல்ல. அழிப்பதற்காக உங்களை ரட்சிக்கவில்லை. அழிப்பதற்காக உங்களை நீங்கள் இருக்கிற பகுதியிலே, நீங்கள் இருக்கிற கிராமங்களிலே, உங்களுடைய குடும்பத்திலே உங்களை தேவன் தனக்கென்று சொந்த ஜனமாக தெரிந்து கொள்ளவில்லை. அழிப்பதற்காக அல்ல, உங்களுக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக தான் கர்த்தர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வரும்போது சோதரம் பலவிதமான நெருக்கங்களிலே, உபத்திரவங்களிலே, வேதனைகளிலே, கண்ணீரிலே தேவ சமூகத்தில் வருகிறார்கள். கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறார்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், ஆராதனையில ஒழுங்காக இருக்கிறார்கள், தசமாக ஒழுங்காக கொடுப்பார்கள், காணிக்கை ஒழுங்காக கொடுப்பார்கள், ஏன் என்று கேட்க மாட்டார்கள். அல்லேலூயா. ஆரம்பம் மிகப்பெரிய நல்ல ஒரு ஆரம்பம். அல்லேலூயா. நல்ல தீர்மானங்கள், நல்ல பிரதிஷ்டைகள், நல்ல ஜபங்கள், நல்ல கீழ்ப்படிதல், ஏன் என்று கேட்கிறதே கிடையாது. ஒருவேளை அவர்களுக்கு சோதரம் மனதிற்கு ஒத்து வராத அல்லது அவங்களுக்கு எதிரான ஒரு வார்த்தை வந்தால் கூட அதை சகித்துக் கொள்வார்கள். ஆனால் அவர் ஆசீர்வதித்து அவர்கள் ஒரு நிலைமையை கொஞ்சம் வேத வசனங்களை தெரிந்து, கொஞ்சம் ஜெபிக்க தெரிந்து, கொஞ்சம் காரியங்கள் நடக்க எல்லாம் கைகூடி வரும்போதோ அது அவர்களுக்கு நிறைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? விசனமாய் போய்விடுகிறது. எப்படி போய்விடுகிறது? விசனமாய் போய். இப்ப நம்ம கேட்க உடனே கேட்பா, எங்களுக்கு வசனம் தெரியும், எங்களுக்கு ஆராதிக்க தெரியும், எங்களுக்கு ஜெபிக்க தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. இவன் என்ன ஆளு? பெரிய ஆள் இவனை சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பங்கள் கவிழ்ந்து போக நாம் காரணமாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது ஒவ்வொரு குடும்பத்திலே அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம், ஒரு பிரதிஷ்டை நீங்கள் உங்களுக்கு இருக்குமானால் உங்க குடும்பத்தை எந்த சத்துருவும் கவிழ்த்து போட முடியவே முடியாது. ஒவ்வொருவரும் நினைக்கணும், என்னால் என் குடும்பம் கவிழ்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கணும், ஒரு ஆள் மட்டும் நினைச்சா போதாது, 5 பேரை நினைக்கணும். அல்லேலூயா. காரணம், ஒரு ஆகாராய், நம்ம ஆகாரம் இல்லை, நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் ஆகாராய் நினைச்சிட்டு விடக்கூடாது, மாறிடக்கூடாது. அல்லேலூயா. சத்ரு எங்கே பலகீனமாக இருக்கிற பலவீனமானவர்கள் இருக்கிறார்களோ, ஆவியில பலவீனமாக, விசுவாசத்திலே பலவீனமாக, சோதர ஜெபங்களிலே பலவீனர்களாக, வேதவசனங்களை படிக்காதவர்களாக, இப்படிப்பட்டவர்கள் குடும்பத்தில் இருக்கும்போது அவர்கள் மூலமாய் சத்ரு கிரியை செய்வார். அந்த சத்ருவை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வல்லமை, அந்த அபிஷேகத்தையும் சத்ருவை எதிர்க்கக்கூடிய தேவ பலனையும் கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஆகான் ஒரு பலவீனமானவனாய் இருந்திருப்பான். அவனுக்குள்ளான சத்ரு புகுந்து ஒரு துர்சிந்தையை கொடுத்திருப்பான். ஆகான் தவறு பண்ணிட்டான். பாத்தீங்க, மொத்த குடும்பமும் அழிந்து போகிறது. அல்லேலூயா. பழைய பாட்டில் நீங்கள் படிக்கும் போது கோராகு, தத்தன், ஆபிராம் சோத்திரம் தேவ மனுஷனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். அல்லேலூயா. அவர் ஆண்டவர் சோத்திரம் மோசே அவர்கள் அழிக்கும்படியாக அழைத்துட்டு வந்தார்? இல்லவே இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் பண்ணின வாக்குத்தத்த காரானுக்கு பிரவேசிக்க வேண்டும் என்று தீர்மானத்தோடு புறப்பட்டவர்கள், பிரதிஷ்டையோடு புறப்பட்டவர்கள், சுயத்தை வெறுத்து புறப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதே போலதான் இந்த காலத்திலேயும் தேவனுக்காய் புறப்பட்டவர்கள் தான் அநேக குடும்பங்கள் இன்று கவிழ்ந்து கொண்டு இருக்கிறது, அநேக குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது, அநேக குடும்பங்கள் சிதைந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. தேவனிடத்தில் வந்ததுனால சோத்திரம் வறுமையடைந்து சிதைந்தவர்கள் அல்ல, தேவனிடத்தில் வந்ததுனால வேதனையினால் சிதைந்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. தேவனிடத்தில் வந்ததுனால நாங்க வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்துட்டோம், நாங்க ஆசீர்வதிக்கப்படல, அதனால குடும்பங்கள் அழிந்து போகல. அல்லேலூயா. அப்படி நீங்கள் ஆவிக்குரிய இந்த உலகத்திலே ஒரு குடும்பத்தையும் ஒரு தனிநபரையே நீங்கள் அடையாளம் காட்டவே முடியாது. சமூகத்தில் வந்த எல்லாரையும் கர்த்தர் ஏதோ ஒரு விதத்திலேயாவது அவர்களை ஆசீர்வதித்திருப்பார். அல்லேலூயா. ஒன்றிலே பொருளாதாரத்தில் ஆசீர்வதித்திருப்பார், அல்லது கல்வியில் ஆசீர்வதித்திருப்பார், அல்லது நன்மைகள் ஆசீர்வதித்திருப்பார். இப்படி சில குடும்பங்கள் எல்லா விதமான நன்மையை கொடுத்திருப்பார்கள். இந்த குடும்பங்கள் நான் சொன்னேன், ஏலியுடைய குடும்பங்கள் பட்டினியினால் அழிந்து போகல. அல்லேலூயா.
அவர்களுக்கு இருந்த பலன், அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு, இதை தவறாக பயன்படுத்தி அழிந்து போனார். வாய் அடக்கம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, சாமுவேல் சொல்லுகிறார் அல்லவா, பிள்ளையாண்டாராய் இருக்கும்போது கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறப்பா, நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நான் உடைய பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுகிறத நான் கேட்பேன். அதான் அவரை தீர்த்து பவுல் எழுதும்போது யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை படிக்க பார்ப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். எனக்கு பிரியமான சகோதரரே, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய இந்த உலகத்திலே ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, நேர் ஆப்போசிட் தான் நடக்கும். அல்லேலூயா. கேட்கிறதற்கு அவங்களுக்கு சமாதானம் கிடையாது. கோபிப்பதற்கு தான் எப்படி இருப்பாங்க, ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. அவர் எப்படி எங்களை பத்தி எப்படி சொல்லலாம், எங்க குடும்பத்தை பார்த்து தான் சொன்னார், என்ன பார்த்து தான் சொன்னார். அல்லேலூயா. அல்ல, கோபப்படக்கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் கன்னத்தில் ஓங்கி அடையும் போது அறைந்தார்கள். இயேசு கேட்கிறார், சிநேகிதனை எதற்கு என்னை அடித்தார்? அல்லேலூயா. தகாதது எதையும் நான் நடப்பித்தேன், நான் ஒன்றும் செய்யவில்லையே. அல்லேலூயா. ஆனால் நான் தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, நாங்க ஒரு பிரசங்கம் பண்ணா கூட ரொம்ப யோசிச்சு பேச வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். பழைய காலத்துல நல்ல கடிந்து கொண்டு உபதேசித்தார்கள். இன்னைக்கு அந்த கடிந்து கொள்ளுதலின் உபதேசத்தை கேட்பதற்கு மக்கள் ஆயத்தமா இல்லை. காரணம் என்னவென்றால், நாம கடிந்து கொண்டு பேசும்போது 10 பேர் நமக்கு பின்னால ஆசீர்வாதம் 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 என்று பேசியே அதை கேட்டே மக்கள் பழகி விட்டார்கள். இவரை மட்டும் என்ன இவ்வளவு தூரம் ரொம்ப கடிந்து கொண்டு பேசுகிறார். அல்லேலூயா. அவங்க உடனே தானே இந்த வசனத்தை நீங்க ஒண்ணு கூட படிங்க. யாக்கோபு 1:9 படிங்க. ஆகையால் சகோதரரே, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பொறுமையாய். இந்த வசனத்தை நம்ம சொல்லிட்டோம்னா, ஒரு வீக்னஸ் இருக்கிறோம், பிசாசுகிரியை செய்யும்போது உடனே அவனுக்கு ஒரு வசனத்தை கொடுப்பேன். உடனே அவனுக்கு மனசுல ஒண்ணு கோபம் கொண்டாலும் என்ன செய்யாத. அப்ப கோபம் கொள்ளுங்க. இங்க சொல்லுகிறார் கோபம். அந்த வசனத்தை உடனே இவர் என்ன கோபம் கொள்ளுவதற்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? தாமதமாய். உடனே பிசாசு அங்கவே நேர ஆபோசிட் வேற வழியில் ஒரு வசனத்தை எடுத்து இந்த வசனத்தை எடுத்து மாறி பேசிடுவான். அல்லேலூயா. காரணம் பலவீனமாக இருக்கிறார். அவருடைய வசனங்களை கேட்பதற்கு சிரத்தை உடையவர்களாக கவனமா இருக்கணும். சோதரன் கோபியம் முதலாவது வாயடக்கமா இருக்க வேண்டும். 2வது கோபம் நிஷ்டூரம் உள்ளது. நீதிமொழிகளின் புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. கோபம் அநேகரை அழித்து போட்டது. கோபம் அநேகரை என்ன செய்து விட்டது? அழித்து போட்டது. அல்லேலூயா. ஆமா, நம்ம கோபத்தினால எதையும் நீங்கள் தேவனிடத்தில் சாதிக்க முடியாது. நீங்க கோபப்பட்டு எதையுமே நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மை தாழ்த்தணும். ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லப்பா, நீர் என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க ஆண்டவரே, என்னை குடும்பத்தை நடத்தும் ஆண்டவரே, எனக்கு நன்மையை செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. பிரசங்கியின் புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் படிக்கும் போது அங்க சொல்லுகிறார், உன் வார்த்தைகள் எப்போது எப்படி இருக்க வேண்டும்? சுருக்கமா இருப்பதாக. படிக்க பார்ப்போம். தேவனுடைய சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். மனம் பதறி கூட நீ ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். உன்னுடைய வார்த்தை சுருக்கமாய் இருப்பதாக வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோரை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதம். தேவ சமூகத்தில் நம்ம பேசுகிற வார்த்தைகளை சீர்தூக்கி பேசணும். அன்றைய சமூகத்தில் வருகிறோம், ஆலயத்துக்கு வரும்போது உடைய வார்த்தையை சோதர தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ஆலயம் முடிச்சுட்டு ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது. அந்த நாளுடைய ஆசீர்வாதம் உன்னை ஒரு வாரம் வழி நடத்தணும். அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு வாரம் நடந்துட்டு அடுத்த வாரம் நீ ஆலயத்துக்கு வரும்போது, என் ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாள் ஆலயத்துக்கு போறப்பா, என்ன நீ ஆசீர்வதிக்கணும். இந்த ஒரு வார காலம் எனக்கு தேவையான போஜனமாகிய வசனத்தினால் நீ போஷிக்க வேண்டும். உடைய உணர்ச்சின் பலன் எனக்கு தரணும், உடைய கிருபை தரணும். என்னை நீ சோபத்திரமாய் காக்கணும், என் குடும்பத்தை காக்கணும், என் பிள்ளைகளை காக்கணும், என் உடன் பிறந்தவர்களை காக்கணும், என் தாய் தகப்பனை காக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு வரணும், புறப்பட்டு வரணும். சிலர்களை பார்த்தீங்கன்னா, சிலர்களை உசுப்பேற்றி விட்டுட்டு சிலர் ஒதுங்கிடுவாங்க. உசுப்பேற்றி விட்டுட்டு என்ன செய்வாங்க? ஆமா, நான் கேட்ட சரியாகாது, நீ என்ன செய்யணும்? கேட்கணும். நான் வரணும் தொடங்கி வச்சிடலாம். நான் என்ன செய்துருவேன்? அந்த சப்ஜெக்டை நான் நினைப்பூட்டி தொடங்கி வச்சிருவேன். நீங்க கேளுங்க, பிரச்சனை கிடையாது. நான் கேட்டேன்னா அது சரியாகாது. அல்லேலூயா.
அல்ல, கோபிக்கவே கூடாது. நீதிபரராகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கேட்க ஆமா, ஏனிக்க பிள்ளைகள் இவ்வளவு அக்கிரமம் பண்ணின பிறகும் அந்த சோதரம் அந்த சீலோவில தேவாலயத்துல ஜனங்கள் யாராவது போர் கொடி போய் தூக்குறாங்களா? யாராவது போர் கொடி தூக்குறாங்களா? அல்லேலூயா. ஜனங்கள் விசனப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. அந்த செய்தி ஏலிக்கும் போனது. அல்லேலூயா. ஏலிக்க பிள்ளைகளுக்கும் போனது. அதல்ல நம்முடைய கடமை. நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவன் நம்மை காண்கிறார். தேவன் நம்மை காண்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆலயத்துக்கு போகும்போது நம்முடைய சோதரம் வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? சுருக்கமா இருக்க வேண்டும். ஆலயத்தில் நம்முடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? சுருக்கமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, சோதர பாரம்பரிய சபைகளை அதுபோல நம்ம கமிட்டி, நமக்கு மெம்பர், நாங்க மூப்பர், நாங்க கீழ்தார், நாங்க சின்ன ஆள், நீங்க பெரிய ஆள், இது ஒண்ணும் கிடையாது. தேவன் தான் பெரியவர். நமக்கு யார் தான் பெரியவர்? ஆண்டவர் தான் பெரியவர். அல்லேலூயா. நம்ம எல்லாம் வேலையாளர், எல்லாருமே வேலையாளர். அல்லேலூயா. அந்த அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் நமக்குள்ள இருக்குமானால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குமானால், ஆண்டவரே நீர் சொல்லுகிறது நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு மனோபாவம் நமக்கு இருக்குமானால், கர்த்தர் நம்மளை ஒரு காலம் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஏலிக்க குடும்பம் தான் அழிஞ்சதே ஒழிய எல்லா குடும்பங்களும் என்ன செய்யல. ஆபிரகாம் குடும்பத்துக்கு அந்த ஆசீர்வாதம் பெரிய ஜாதியாக கொஞ்ச ஆக்குறார். இன்னைக்கு நம்ம ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று நம்ம அறியப்படுகிறோம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் என்று நாம் அறியப்படுகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமா, தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பாதத்தில் நம்ம காத்திருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிற யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை கூட படிக்கலாம். யோசுவா 7:24. சீக்கிரமா படிங்க. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரராகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் பார்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்கம் பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்கம் பண்ணுவார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லோரும் அவன் மேல் கல்லெறிந்து அவர்களை அக்கினியில் சுட்டெரித்து அல்லேலூயா முழுமையா எழுந்து போனார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒரே ஒரு வாழ் பண்ணின தப்பு நிமித்தம் முழுவதுமாக என்ன செய்தார்? அல்ல, நாம ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய கூட்டச்சார். நம்ம என்ன செய்யப்பட வேண்டியவர்கள்? நாம் ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? யூதா 16. முறையிடுகிறவர்களும் தாங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இயல்பானவைகளை பேசும். தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். அல்லேலூயா. இந்த இதய யூதாவின் புத்தகத்தில் ஏன் சொல்லுகிறார்? இந்த காரியங்களை நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இதிலே சொல்லப்பட்ட முகஸ்துதியோ, எதிர்த்து நிற்கிறதோ, வீணான காரியங்களை பேசும், இந்த காரியங்களை ஒண்ணுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நீதிபரராகி ஆண்டவரை நோக்கி முறையிடணும். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக நீங்க படிச்சீங்கன்னா ஸ்தோத்திரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை படிக்கும்போது 6:7 ஏசாயா 6:6 ஒரு 2 வசனம் படிங்க. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் விருத்தியானது என்றார். அல்லேலூயா. ஆமா, நம் தேவனுடைய பிள்ளை அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கணும். பரிசுத்த அக்கினி அபிஷேகத்தை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. உன் வாய் பரிசுத்தமானதை பேசணும். தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, சங்கீதம் என்ன சொல்ல? என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும்? பிரீதியாய் இருப்பதாக. நம்முடைய வாயின் வார்த்தை அபிஷேகத்தால் நிரம்பின வார்த்தை. அல்லேலூயா. தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் ஒரே ஊற்று கண்ணில் என்ன செய்வதில்லை, சுரப்பதே இல்லை. நமக்கு சோதனை தவறான வார்த்தைகளை பேசுகிறோம், நம்ம பலரை குற்றப்படுத்துகிறோம், நியாயம் இருக்கிறோம். அந்த வார்த்தை வாயினாலே கர்த்தரை துதிக்கிறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். இதெல்லாம் சரியா? அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. அல்லேலூயா.
நம்ம தேவனுடைய பிள்ளை, நாம் தேவனுடைய ஆலயம் என்ற ஒரு உன்னதமான ஒரு சிந்தனை எப்போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். நீங்கள் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது. தேவனுடைய ஆலயம் அபிஷேகத்தால் நிரம்பி இருக்க வேண்டியது. தேவனுடைய ஆலயம் எப்போதும் கர்த்தர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியேனா சத்துரு நம்ம குடும்பத்துல புகுந்து வரவோ, சத்துரு நம்ம குடும்பத்துல கிரியை செய்யவோ முடியவே முடியாது. ஏசாயா 44 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அரளி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன். அல்லேலூயா. தேவ அபிஷேகம் நம்முடைய குடும்பத்தில் ஊற்றப்படும் போது நம்முடைய குடும்பம் எப்படி காணப்படுமா? செழிப்பாய் காணப்படும். எப்படி காணப்படும்? செழிப்பாய் காணப்படும். அந்த செழிப்பு நமக்கு வரணும்னா நமக்கு என்ன தேவை? ஒரு தாகம் தேவை. என்ன தேவை? தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணி. அல்லேலூயா. ஐயோ, சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் போன ஒரு தாகம் வேணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம போனோன்னு ஒரு தாகம் வேணும். ஆராதனை தொடங்குனாலே நம்ம போய் ஜோம் பண்ணணும். ஆராதனை 10 மணிக்கு நம்ம போவோம். ஒரு அரை மணிக்கு முன்னால போய் நம்ம ஜோம் பண்ணி சுத்திகரித்து அந்த ஆராதனை தொடங்கும் போதே நம்ம ஆசீர்வாதத்துக்காக என்ன செய்யணும்? ஜோம் பண்ணணும். நம்ம ஆராதனை டைமுக்கு வந்த ஆராதனை தொடங்க 10 மணிக்குன்னா நீங்க 10:06 வந்து உங்களை சுத்திகரிச்சதுனால ஆராதனை வருஷப்பே என்ன செய்திடும்? முடிஞ்சிடும். அல்லேலூயா. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? நம்ம காலையில வந்து ஆராதனை 10 மணிக்குன்னா நம்ம 10:15 வந்து நம்மளை ஒன்று சுத்திகரிச்சு, ஆண்டவரே இந்த குறை குற்றங்கள், இந்த வாரத்தில் உள்ள பிள்ளை குறை குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சு என்ன ஆசீர்வதிக்கணும்னு ஒப்புரவாகும்னால இந்த காத்திருப்பம் முடிஞ்சு ஜோம ஆரம்பிச்சு பிரசங்கம் தொடங்கிடும். அப்ப நம்ம எங்க ஆசீர்வாதம் வருகிறது? அப்போ அதையும் 10 மணிக்கு ஆராதனை நீங்க 9:30 வந்து ஒரு அரை மணிக்கூர் இருந்து சுத்திகரிச்சு ஜோம் பண்ணீங்கன்னா கழுவி சுத்திகரிச்சு, ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா சுத்திகரிக்கணும் பாவனையில அறிக்கைட்டு ஜோம் பண்ணி எடுத்து அவர் 10 மணிக்கு ஆராதனை தொடங்கும் போது நீங்க தொடங்குங்கன்னா நீங்க ஆசீர்வாதத்துக்கு தகப்பனை பரிசுத்த கரங்களை ஊக்குனீராய் உயர்த்தி, அல்லேலூயா, பரிசுத்த சிந்தனையோடு பரிசுத்த வாஞ்சையோடு நாம் ஆராதிக்கிறேன் ஆசீர்வாதத்தை கேட்கலாம். இங்க நம்ம 10:15 வந்து எதுக்கு ஜோம் பண்றது? அந்த ஆராதனை எப்படி மாறும்? கடமைக்கான ஆராதனையா மாறும். ஆசீர்வாதம் ஜோம் பண்ணவே நேரம் கிடைக்கும். ஆசீர்வாதம் ஜோம் பண்ண முடியுமா? அல்லேலூயா. ஆசீர்வாதம் ஜோம் பண்ணாதான் அந்த ஆசீர்வாதம் வருமா? ஆசீர்வாதம் ஜோம் பண்ண அந்த ஆசீர்வாதம் வருமா? ஒரு வாரம் பண்ண அக்கிரமம் முன்ன வந்து நிக்குது. ஒரு வாரம் பார்த்து பேசுற வீணான வார்த்தை முன்ன வந்து நிக்குது. பிசாசு அங்க நின்றுட்டு சொல்றாங்க, இவன் ஆசீர்வாதம் பாருங்க ஜோம் பண்ணி ஆசீர்வாதத்தை கேட்டுருக்கான். போற திங்கக்கிழமை இப்படி பண்ணணும், செவ்வாய்க்கிழமை இதை பேசுறான், புதன்கிழமை இப்படி பேசுறான், வள்ளிப்புள்ளிய மறாம அவன் ஒப்பிச்சுட்டு இருக்கிறான். இவன் இங்க ஆசீர்வாதம் அதே அரை மணிக்கு ஒரு முன்னால வந்து ஆண்டோட சுத்திகரித்து ஜோம் பண்ணினாக்கி பிசாசு ஒரு குற்றம் சாட்டுமா? அல்லேலூயா. ஒரு அரை மணிக்கு ஒரு முன்னா வந்து ஆண்டவரே என்னை கழுவு, ஆண்டவரே என்னை சுத்திகரி ஐயா, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விடுகிறவன் இறக்கப்படுவான்னு சொன்னீங்களே, என்னுடைய பாவத்தை அறிஞ்சிருக்கிறாப்பா, இப்படி தப்பு பண்ணிட்டோம்பா, எனக்கு இந்த நாளில் என்ன இறக்கம் செய்யணும் ஆண்டவரே சொல்லி அரை மணிக்கூர் நீங்க ஒப்பரவாகி ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் ஆசீர்வதிச்சுடுவாரு. அந்த வாரம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அந்த வாரத்தில் உங்களுடைய பிரயாணம் நல்லா இருக்கும். அந்த வாரம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சுகமும் சமாதானம் சந்தோஷமும் நிறைந்ததாய் காணப்படும். அல்லேலூயா. ஆண்டவரோட அறிக்கை எடுத்து ஆண்டவரோட ஜோம் பண்ணி ஆண்டவர் உங்களை கழுவும்போது பிசாசு வந்த இடம் தெரியாம ஓடிடுவான். உங்களுக்கு மேல குற்றச்சாட்டு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஒரு கடமைக்காக அதான் ஆண்டவர் சொன்னார், பரிசேயரை பார்க்கிறவர்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பரிசேயம் போவாங்க. 6 மணி 10 மணிக்கு ஆராதனைனா 10:15 10:30 கழுவுவோம். அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரியவர்கள், ஆண்டவருக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவருக்காய் வேறு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆராதனைக்கு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். தாகம் வேணும். அதுக்கு என்ன வேணும்? தாகம். தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணி, தாகம் இல்லாதவனுக்கு கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தாகம் இல்லாதவங்க குடிப்பாங்க. தாகம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க? யாரு குடிப்பா? சொல்லுங்க பாப்போம். தாகம் இல்லாதவங்க குடிக்கிறாங்க பாருங்க. டாக்டர் சொல்லிருப்பார் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், அதனால குடிக்கிறது. ஏசாயா 65:8 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஊழியக்காரனுக்கு நிமித்தம் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அது ஒரு காலம் மறக்க கூடாது. ஊழியக்காரன் விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இது நான் எனக்காக இந்த வார்த்தையை நான் ஊழியக்காரனுக்காக என்ன அந்த குணத்துல பேசுறேன், உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக பேசுகிறது.
அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்ததாக எஸ்தரின் புத்தகம் படிக்கும் போது ஜெபங்கள், நமக்கு பிரதிகூலங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது நம்ம ஜெபம், அல்லேலூயா, ஜெபம் மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வருகிறது. பிரசங்கின் புத்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை கூட படிக்கிறோம். 10:4 பிரசங்கி 10. அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே, இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். அல்லேலூயா. எப்போதும் கடைசியா நான் முடிக்கிறேன். நம்மிடத்தில் இருக்க வேண்டியது என்னது? இணக்கம். நம்மிடத்தில் இருக்க வேண்டியது என்னது? இணக்கம். நீ சண்டை பிடிச்சே நீ வீணா போயிடுவார். அல்லேலூயா. வாக்குவாதம் பண்ணியே நீ வீணா போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. குறை இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், எது இருந்திருந்தாலும் நீ இணங்கி போனீங்கன்னா ஆண்டவரை மேன்மைப்படுத்தி உயர்த்திடுவார். அல்லேலூயா. இணங்கி போன நினைக்க மற்றவர்களுக்கு நம்ம எங்கள் கடனாளிகளுக்கு சொல்லுங்க, எங்க கடனாளிகளுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், இணங்கவே மாட்டோம், நாங்க மன்னிக்கவும் மாட்டோம். எங்களுக்கு நீர் என்ன செய்யணும், நீர் எங்களுக்கு மன்னிச்சிடணும், நாங்க மன்னிக்க மாட்டோம். அல்லேலூயா. அதான் இணக்கம் மிகவும் தேவையாக. அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏலியின் குடும்பத்துக்கு முடிவுரை வந்தது. குடும்பங்களுக்கு ஆண்டவர் முடிவுரை ஒரு காலம் எழுதக்கூடாது, தொடர் உரை எழுதணும். அல்லேலூயா. என்ன உரை எழுதணும்? தொடர் உரை எழுதணும். ஆண்டவர் வருகை எழுதணும். அல்லது ஆண்டவருக்கு வருகைக்கு முன்னால நம்ம சோதரம் அந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய ஒரு சூழல் வந்தா இளைப்பாறுதல பிரவேசிக்கணும். அல்லேலூயா. இல்லை என்றால் ஆண்டவர் தொடர் உரை எழுதி முடிவில் அவர் நம்ம நேரடியாகவே நம்மளை என்ன செய்யணும், சேர்த்து கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம முடிவு தேவனுடைய கையில் ஒரு முடிவுரையை நம்ம ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. அவர் ஆண்டவர் முடிவு கட்டணும்னு நினைச்சிட்டாரு, வெரி வெரி டேஞ்சர், ரொம்ப மோசமாகிவிடும். அல்லேலூயா. ஏலிக்கு குடும்பத்துக்கு முடிவுரை எழுதிட்டார். அல்லேலூயா. ஆகானுடைய குடும்பத்துக்கு முடிவுரை எழுதிட்டார். கோராகத்தை தன் ஆபிரகாம் குடும்பத்துக்கு முடிவுரை எழுதிட்டார். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாமுடைய வம்சம் தொடர்ந்தது, தாவீதுடைய வம்சம் தொடர்ந்தது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரின் சிறியோரின் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஒருபோதும் கர்த்தர் அழிக்க வேண்டும் என்று தேவன் ஒரு காலம் விரும்புவதே கிடையாது. அல்லேலூயா. வேதம் சொல்வது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. ஏலிக்கு எவ்வளவு தவணை கொடுத்தார், எவ்வளவு டைம் கொடுத்தார், நமக்கு டைம் தருகிறார். அல்லேலூயா. கிடைக்கிற காலத்துல நம்ம திருந்திட்டு ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து அல்லேலூயா மேன்மையான ஆசீர்வாதங்களை பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.